நம்முடைய திருவாரூர் மாவட்டம் பல மாவட்டங்களுக்கு அமைச்சர்களே இல்லாம இருக்கிறாங்க. ஆனால் திருவாரூர் மாவட்டத்துக்கு என்று ஒரு அமைச்சர் இருக்கிறார். குறிப்பாக அவர் தொழில்துறை அமைச்சராகவும் இருக்கிறார். இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 12 லட்சம் கோடி ரூபாய், அதாவது பாத்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள்ல கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படிங்கறதும் தமிழக அரசு சார்பில் சொல்லியிருக்காங்க. முதலீடுகளா கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மக்கள் கிட்ட விசாரிச்சா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேட்டிகள்ல சார் தமிழ்நாட்டிலே ரொம்ப பின்தங்கிய மாவட்டம்னா திருவாரூர் மாவட்டம் தான் சார். இங்க வேலை வாய்ப்பே இல்ல சார். எல்லாரும் புள்ளக்குட்டியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு தான் சார் வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. படிச்சு முடிச்சா பக்கத்துல வேலை பார்க்கலாங்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. ஒன்னு விவசாயம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா சென்னைக்கு போகணும், அப்படி இல்லை ஒரு நல்ல வேலை வேணும்னா வெளிநாட்டுக்கு போகணும். அப்படி ஒரு சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஐயா கலைஞருடைய தொகுதி. கலைஞர் 2 முறை போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. இங்க இருந்து போன கலைஞர் ஐயா தான் வந்து தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சரா இருந்து 5 முறை ஆட்சி பண்ணிருக்காரு. அவருடைய ஒரு சொந்த தொகுதியா பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட தொகுதியில இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இப்போ நம்ம அரசு வந்து இப்போ சிப்கார்டு திருவாரூர்ல இருக்கு. அதே போல கொற்கையில் ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் முதற்கட்டமா. 5 ஆண்டுகள்ல கொண்டு வந்திருந்தா திருவாரூர் நம்ம 5 ஆண்டுல விவசாயம் சார்ந்த பகுதி இது. விவசாயம் சார்ந்த பகுதியில் விவசாயத்துக்கு சம்பந்தமா என்ன செய்யலாமோ அத்தனை திட்டங்களும் செஞ்சிருக்காங்க. விவசாயிக்கு நெல் பிடிக்கிறாங்கன்னா நெல்லுக்கு இப்ப குடோன் எல்லா பகுதியிலையும் இன்னைக்கு நேரடி கொள்முதல் நிலையத்துக்கு குடோன் அங்கங்க கட்டியிருக்காங்க. நிறைய இடத்துல இன்னைக்கு சேவிஸ் அங்க கிடைச்சிருக்கு. அதுதான் இங்க விவசாயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே போல வளர்ச்சி அடைகிறதுக்காக இன்னைக்கு தொழில் பூங்கா அங்கங்க அமைக்கிறதுக்காக இன்னைக்கு மன்னார்குடியில இது பண்ணியிருக்காங்க, நாகப்பட்டினத்தில் பண்ணியிருக்காங்க, இந்த பகுதியில் இப்ப அடிக்கல் நாட்டியிருக்காங்க. எல்லாமே இப்ப இந்த ஒரு 6 மாத காலத்துல எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. படிப்படியா இங்க விவசாயத்தில் வந்து எல்லா மக்களும் போராடுற மக்கள் தான். ஏன்னா என்னன்னு தெரியாது. புதுசா ஏதாவது தொழில் வந்துச்சுன்னா அதுல நம்ம அடிபட்டு விடுவோமோ, நம்ம பாதிக்கப்பட்டு அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதனால அதுல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வரணும்ட்டு இந்த ஆட்சியில இந்த 5 ஆண்டு திட்டத்தில் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் வந்து நிறைய கொண்டுட்டு வந்திருக்காரு. அதுல இப்ப அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். அதனால இந்த பேஸ் பண்ணி இப்ப திருச்சியிலையும் கொண்டு வந்திருக்காங்க, சேலத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் படிப்படியா தான் வர முடியும். கலைஞர் இருந்தப்ப முதல்ல நமக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டுட்டு வந்ததே கலைஞர் தான். இன்னைக்கு பெங்களூர்லயும் ஹைதராபாத்லயும் இருந்ததை தமிழ்நாட்டு கலைஞர் தான் கொண்டு வந்தாங்க. பின்தங்கிய மாவட்டம் கிடையாது சார் திருவாரூர் மாவட்டம். இன்னைக்கு நெற்களஞ்சிய மாவட்டம். நல்லா கழிஞ்சிங்க. ஊருக்கு தமிழ்நாட்டுக்கே உணவு உற்பத்தியில அதிகமா உற்பத்தி பண்ற பகுதி திருவாரூர் மாவட்டம் தான். திருவாரூர் தான் முதுகெலும்பா உள்ள தஞ்சை மாவட்டம், முன்னாடி இருக்க தஞ்சை மாவட்டத்தில். அதனால சாப்பாட்டு தான் மெயின். அதை அழிச்சிடக்கூடாது. அதை அழிக்காம அதுக்கு எந்தெந்த தேவைகள் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை தேர்வு. இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு போக வேணாமா? படித்த இளைஞர்களுக்கு இருந்து இன்னைக்கு எல்லா வகையிலும் தொழில்துறையில முன்னேறாங்க. கண்டிப்பா வேணும், உணவு கண்டிப்பா வேணும். அது மாற்று கருத்தே கிடையாது. ஆமா, தமிழ்நாட்டுல ஏறக்குறைய 60% மக்கள் நேரடியாக விவசாயத்தை சார்ந்துதான் இன்னைக்கு அரசு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நம்முடைய மாவட்டத்துல ஒரு குறைந்தபட்ச வேலை வாய்ப்பு கூட எந்த விதமான ஏற்பாடும் செஞ்சு கொடுக்க. ஏன்னா தொழில்துறை அமைச்சர் இருக்காரு. தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்கள் தான் பல மாவட்டங்களுக்கு இண்டஸ்ட்ரியை கொண்டு வராரு, வேலை வாய்ப்புகளை கொண்டு வரேன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது திருவாரூருக்கு வேணாமா சார்? தொழில்துறை அமைச்சர் 5 ஆண்டு காலமா தான் இருந்திருக்காரு. எந்த ஒரு திட்டங்களும் என்ன கொண்டு 5 வருஷத்துல எல்லாமே மாசத்துல வந்து ஒரு பேஸ் போட்டிருக்கீங்க சார். 5 வருஷத்துல எல்லா திட்டத்துக்கும் முன்னோடியா கையெழுத்து போட்டு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க. அது வளர்ச்சி அடைகிறதுக்கு 5 ஆண்டுகள் தான் ஆகும். அதே இல்ல சார், அடிக்கல் நாட்டுறதுக்கு அதுக்கு இடம் தேர்வு பண்ணணும். அதுக்கு நடைமுறை சிக்கல் இருக்கு. எல்லாரையும் சரி பண்ணி தான் பண்ணணும். அதற்கான அத்தனை படியும் செய்யறாரு. எப்பயுமே ஒரு பேஸ் தானே வேணும். இப்ப பேஸ் உருவாச்சு. பேஸ் வந்துட்டா அதுக்கப்புறம் விடுவாங்க. காலத்து ஆட்சியில வந்து எங்களால பேஸ் மட்டும் தான். நம்மளுடைய திருவாரூர் மாவட்டத்துல தான் நான் சொல்றேன். ஆனா தமிழ்நாடு மாவட்டத்தை பத்தி மட்டும் தான். ஆமா, திருவாரூர் மாவட்டத்துல தான் பேஸ் தான். இப்ப நீங்க பேசும்போது சொல்றீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னா விவசாயிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டம், அது சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கோம் அப்படின்றீங்க. ஆனா இப்ப சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையில ஏராளமான விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. நெல் மூட்டைகள் அவ்வளவு நனைஞ்சு போச்சு. வேணும்னா நாம் தமிழர் அதிமுக கிட்ட கேட்டா நிறைய சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க சரி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம், அதுக்கு ஒரு காரணம் சொல்றீங்க. ஓகே, உங்க கருத்துப்படி நான் ஏற்கிறேன்னு வச்சுப்போம். நெல் கொள்முதல் நிலையங்கள், நெல்லை பாதுகாப்பா வைக்கிறதுக்கான ஷெட், அதுக்கான கிடங்குகள், இதையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. 5 வருஷத்துல மட்டும் கிடையாது, 5 முறை முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார். போதுமான அளவுக்கு செஞ்சு கொடுத்திருக்கீங்களா? இந்த நேரடி நெல் கொள்முதல் கொண்டுட்டு வந்ததே கலைஞர் தான். விவசாயிகள் பாதிக்க கூடாதுங்கிறதுக்காக. போதுமான அளவு. அப்படி இருக்கும்போது அந்த எவ்வளவு பெரிய மாவட்டம் இது, டெல்டாலேயே ஒரு பெரிய மாவட்டம், அதிகமாக நெல் கொள்முதல் செய்யக்கூடிய மாவட்டமா இருக்கு. அப்ப அதற்கு ஏற்ப இருக்கணும்ல
சார் அதுக்கு இருப்ப பேசிக் வந்து நாங்க வந்து தொடர்ந்து ஆட்சியில் இல்ல விட்டு விட்டு வர்றப்ப 10 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் பிரேக் வந்துருது. அப்ப எங்களோட திட்டத்தை வந்து அவங்க முன்னெடுத்து செய்யறதே கிடையாது. அவங்க செஞ்சிருக்கலாம், செய்யாதனால அது பிரேக் ஆயிடுது. அப்ப திருப்பி நாங்க வந்து இப்ப அந்த 5 ஆண்டு காலத்துல அவ்வளவு திட்டங்கள் செஞ்சிருக்கோம், அவ்வளவு இடத்துல இன்னைக்கு குடோன் வச்சிருக்கோம். இன்னைக்கு எல்லாருக்கும் பணம் அன்னைக்கே அந்த மறுநாளே பணம் ஏத்துறோம், பணம் இல்லாம இல்ல, அப்படி நாங்க கொடுத்துட்டு புரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு கடைசியா ஒரே ஒரு கேள்வி கேட்டு அடுத்தவங்க கிட்ட போயிடுறேன். உங்க சிச்சுவேஷன் புரியுது எனக்கு. இப்ப என்னன்னா ஒரு நெல் கொள்முதல் நிலையம் கட்டணும் அப்படின்னா ஒரு தோராயமா எவ்வளவு ஆகும்? தோராயமா சும்மா சொல்லுங்க சார். அது எத்தனை டன் அங்க கெபாசிட்டி வேணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே ஒரு 12 லட்சம் 1 கோடி ரூபாய் அது வரைக்கும் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் 4.5 லட்சம் கோடி ரூபாய், 4.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறோம். அப்ப உணவை வீணாகாம பாதுகாக்க முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 60% மக்கள் விவசாயத்தை தான் நம்பி இருக்கிறாங்க. அப்ப அதுக்கேத்த மாதிரி இங்க தேவையான திட்டங்களை கொண்டு வந்திருக்கணும்ல. சீரான வளர்ச்சி பெறணும்னு சொன்னா விவசாயத்துக்கு மட்டுமே பண்ணக்கூடாது. சீரான வயசுங்கிறது எல்லாரையும், அதாவது சாலைகள் வேணும், படிக்க கல்வி வேணும். நீங்க தான் சொல்றீங்க சீரான வளர்ச்சி வேணும்ன்றீங்க. அப்ப விவசாயம் மட்டுமே போதாது நீங்க தான் சொல்றீங்க. இததான் முதல்ல துறைக்கு மட்டும் பண்ணக்கூடாது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொண்டு வரலாம், அவங்களுக்கு ஏற்பாடு மாவட்டம் இளைஞர்கள் விவசாயிகளுக்கு எதுவும் போதும் அளவுக்கு பண்ணல அப்படிங்கிறப்ப 7500 கோடி கடனை தள்ளுபடி பண்ணிருக்கோம். கலைஞர் ஆட்சியில 7000 கோடி தள்ளுபடி பண்ணோம். விவசாயிகளுக்கு அவ்வளவு பணம் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு விவசாய மானியம், உர மானியம், நெல் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். விவசாயிகள் வந்து அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கு, அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உழவர்களுக்கு அத்தனை பேருக்கும் யாருக்கெல்லாம் குபேட்டா கேட்டாங்களோ குபேட்டா மானிய வண்டிகள் கொடுத்துட்டு இருக்கோம், டிராக்டர் கொடுத்துட்டு இருக்கோம், உழவு மானியம்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால விவசாயம் எந்த காலத்திலும் இல்ல. அதே ஒரு துறைக்கு மட்டும் செய்யக்கூடாதுல்ல, அத்தனை துறைக்கு சீரா செய்யணுங்கிறதா இந்த ஆட்சி. சீரான ஆட்சி, நகரத்தில் உள்ளவங்களுக்கும் ஒரே மாதிரி. நன்றி.